ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நண்பர்களே, வனாந்திர வாழ்வு என்கிறது ரொம்ப எளிது கிடையாது. நாம் அனுபவிக்கின்ற மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வின் உறவுகளை ஆதாரங்களை எல்லாம் விட்டுக்கிட்டு இழப்பு இல்லைன்ற குறைவு இதெல்லாம் குறைந்திருக்கிற குறைவு அனுபவத்தில் சொல்கிறோன்னு நினைப்போம். அதுபோலவே நாம் தனிமையாக இருக்கிறோம், யாரும் கூட இல்லை. அதுபோல் நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது நம்முடைய ஒன்றுமே பாதுகாப்பு நிச்சயம் இல்லை, எதிர்கால நிச்சயம் இல்லை, சோதனைகள் வேதனைகள் அதிகரிக்கின்ற இடம். ஆண்டவரே நம்மளை கைவிட்டாரோ என்று நாம் கதறுவோம். ஆனால் இன்றைக்கு நாம் திருச்சபையாக தனியாகவும் குடும்பங்களாகவும் மத்தேயு முதல் 4வது அதிகாரத்தில் முதல் 11 வாக்கியங்களை மையப்படுத்தி நம்முடைய லந்து சிந்தனையை தியானத்தை நாம் செய்கின்றோம். நாம் பார்க்கிறது இயேசு சுவாமி நம்முடைய ஆண்டவர் மீட்பர் பரிசுத்த ஆவியானவர்னால் வனாந்திரத்திற்கு வழிநடத்தப்படுகிறார். வனாந்திரத்தில் அது போன்ற வாழ்வின் அனுபவங்கள் இல்லை. நம்முடைய அந்த தனிமை குறைவு சோதனை என்று நினைக்கிற நேரத்தில் கடவுள் நம்மை கைவிடலை, அங்கே தான் ஆண்டவர் நமக்கு கை கொடுக்கின்றார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். சோதனை வருகிறது. ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்துக்கிட்டு பசியாக இருக்கிறார், பலவீனத்தில் இருக்கிறார். பசி பலவீனங்கள் நிறைந்த வாழ்வில் சாத்தான் வந்து சொல்கிறார், இந்த இருக்கிறதெல்லாம் இந்த கல்லுகளெல்லாம் அப்பத்தின் வடிவில் தான் இருக்குது, நீங்கள் அதை அப்பமாக்கிட்டீங்க, ஆக்கி சாப்பிடலாமே, நீங்கள் தேவனுடைய குமாரன் என்றால் நீங்கள் அதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். சாத்தானுக்கு நல்லா தெரியும், இதற்கு முன்னால் தான், இந்த வனாந்திரத்தில் வருவதற்கு முன்னால் தான் ஆண்டவர் பிதாவானவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் இயேசு சுவாமி ஞானஸ்தானத்தை பெற்று வெளியே வரும் பொழுது தந்தை அறிவிக்கின்றார், இது என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செய்ய கொடுங்க, இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். அது மாதிரி ஆவியானவர் பிராவம் மாதிரி வருகிறார், அவர் மேல் இறங்குறதையெல்லாம் பார்க்குறாங்க. இப்படி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட இயேசு சுவாமி தேவனுடைய குமாரனுங்கிறது சாத்தானுக்கு நல்லா தெரியும். என்றாலும் சொல்கிறார், உங்கள் அடையாளம் அது என்ன, நீங்கள் அதை செய்யுங்க, கல்ல அப்பமாக மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இயேசு சாமி உடனடியாகவே இந்த 40 நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு தன்னுடைய உள்ளத்தை நிரப்பி இருதயத்தை வடிவமைக்க பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுத்த இயேசு சுவாமி சொல்கிறார், என்ன எழுதியிருக்கு திருமறையில், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், மனுஷன் அப்பத்தினால மட்டும் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஜீவனுள்ள வார்த்தைகளினால் அவன் பிழைப்பான் என்று திட்டமாய் சொல்லி அனுப்புகிறார். உடனே சாத்தான் வந்து பார்க்குறார், ரொம்ப அவசரமாக இருக்கிற வாழ்வில் ஏதாவது படபட என்று அவர் உடனடியாக எதையாவது சார்ட் அவுட் பண்ணி தேவையை சந்திப்பதற்கு தன்னுடைய இந்த தேவகுமாரன் தெய்வீக வல்லமை பயன்படுத்துவார், அல்லது துர்ப்பிரயோகம் செய்வார் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் முடியலை என்று சொல்லி சாத்தான் தோற்றவனாக தொடர்ந்த இயேசு சுவாமியை ஒரு தேவாலயத்தின் கோபுரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி, இல்லைன்னா உள்ளத்தில் அந்த ஒரு விதமான ஒரு ஒரு ஆசையை காட்டி, தேவாலயத்தின் உப்பரிக்கையிலிருந்து நீங்கள் கீழே சாடுங்க, அப்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனத்தின்படி அங்கே உங்களை காப்பாற்றுறாரு, அவரை நம்ப முடியுமாங்கிறது அப்போ தெரியும் என்று சொல்கிறார். தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு கரங்களில் ஏந்திக்கிடுவார்னு சொல்லியிருக்கிறல 91ஆம் சங்கீதத்தில், அதை நிறைவேற்றுகிறாரா பார்ப்போம் என்று சொல்கிற வகையில் ஒரு சோதனையை உருவாக்குகிறார். இயேசு சாமி மீண்டும் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை மையமாய் வைத்து உடனடியாகவே அவர் சொல்லுவார். அவருக்கு தெரியும், இந்த 91ஆம் சங்கீதத்தின் தொடக்கத்தில் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் தொடர்ந்து ஆண்டவரை உறுதியாய் நம்பி பற்றி வாழ்கிற மனிதர்களுக்கு தேவதூதர்கள் கரத்தை கொடுத்து எந்த சோதனையிலும் வழி நடத்துவாருங்கிறதை அவருக்கு தெரியும். அதுபோல் சாத்தான் வந்து ஏதோ அவனுடைய சாத்தானுடைய ஒரு செய்தியை
உறுதியாக்கும் வகையில் வேதத்தினுடைய அந்த 91ஆம் சங்கீதத்தை அந்த சூழ்நிலைக்கு எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டதோ அதை மாற்றி ப்ரூஃப் டெக்ஸ்டிங் தெரியுமில்ல, கான்டெக்ஸ்டில் இருந்து சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் சொல்கிறாருங்கிறதை எடுத்து அதை அப்படியே எடுத்து இன்னொரு சூழ்நிலையில் பொருந்தாவிட்டாலும் எடுத்து சொல்லி இன்றைக்கும் நாம் சில நேரங்களில் அப்படியெல்லாம் நாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் செய்யும் பொழுது ஆண்டவரை நம்பி அவர் சொல்கிற வார்த்தை எதுங்கிறதை உறுதியாய் அறிந்து அவர் நம்பத்தக்கவர் என்கிறதுனால் அவரை சார்ந்து வேதத்தை நாம் அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதன்படி நம்மை ஒப்பு கொடுத்து அவருக்கென்று நம்மை முழுமையாக கீழ்ப்படிந்து கொடுத்து அவருடைய வார்த்தைக்கென்று கீழ்ப்படிந்து கொடுத்து நீங்கள் முன்னேறுங்கள் என்கிறதாக ஆண்டவர் அந்த செய்தியை தருகிற வகையில் சாத்தானிடத்தில் அதை சொல்கிறார். பிற சாத்தான் நிற்க முடியல. மறுபடியும் சாத்தான் அவரை கூப்பிட்டுட்டு போய் ஒரு மலைக்கு மேலே கொண்டு காட்டி, இந்த ராஜ்யத்தெல்லாம் பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் ராஜ்யம் வல்லமையெல்லாம் நீங்கள் தேவகுமாரன் மூக்குரியதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் என் கருத்தில் தான் இருக்குது, என்னை விழுந்து பணிந்து கொண்டீங்கன்னா நான் இதை தர்றேன்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசுசாமி சொல்கிறார், நான் வேறு ஒன்றும் சொல்லலை. இந்த சாத்தானிடத்தில் நம்ம பேசி ஆர்கியூ பண்ணும்போது தான் நாம் அந்த சோதனையில் உள்ள சாத்தியங்கள் பாசிபிலிட்டிஸ் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இயேசுசாமி சொல்கிறார், தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து அவர் ஒருவருக்கு மட்டும் நீ ஆராதனையை செய், அவரை மட்டும் பின்பற்று, அவரை மட்டும் சேவை செய் என்று சொன்ன உடனே சாத்தான் அவரை விட்டு போகிறார். இதில் நாம் அறிந்து கொள்வது, ஏதாவது நாம் ஆண்டவர் நம் பேரில் வைத்திருக்கிற குறிக்கோள் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நம்முடைய பொறுப்புகளை செய்யணுன்ட்டு ஆசையாக இருந்தால் குறுக்கு வெளியில் அல்லது என்றால் ஆண்டோடைய வார்த்தை ஆண்டோடைய செய்தி என்ன என்று தியானித்து ஆராய்ந்து அறிந்து அதன் பிரகாரம் செய்யாமல் எதுவும் சரிதான், எம்மதம் சம்மதம் என்று சமரசம் செய்வதோ இல்லை என்றால் பிறரை நம்ம பிரீதிப்படுத்துவதற்காக பிறருடைய அப்ரூவலை நாடி எதையும் செய்வதோ முடியாது, அது கூடாது என்று வரும் பொழுது சோதனையில் வெற்றி வருகிறது. ஆக வருகின்ற தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு அவரை பின்பற்றுகிற சீடர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற அனுதின வாழ்வின் சோதனைகளில் வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் தம்முடைய அவர் வழி, அவர் தான் நம்முடைய சத்தியம், அவர் காட்டுகிறார். முதலாவது நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவகுமாரர்கள் குமாரத்திகள் என்கிற அந்த அடையாளத்தை நாம் உறுதிப்படுத்தி கொண்டு அதை பத்திரப்படுத்தி கொள்வோம். அதுபோல் தேவனோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட உலக வாழ்வில் நாம் தொடர்ந்து நடையிடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை வெளிச்சத்தில் நாம் தேர்வுகளை அல்லது நம்முடைய சாய்ஸஸ் எடுப்போம், தீர்மானங்களை எடுப்போம். வார்த்தை நம்முடைய வாழ்விற்கு வழியாக விளக்காக ஆண்டவர் தந்திருக்கிறார். வாழ்கின்ற வாழ்வாகிய கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் நாம் படிக்கிற வாழ்வின் சத்தியங்களை திருப்பி பார்த்து உறுதிப்படுத்தி நாம் முன்னேறணும். அதுபோல் ஆண்டவரை நம்பலாம். வார்த்தைகளை நம்ம அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கீங்க எல்லாம் இந்த அதிசயங்களை செய்து காட்டுங்க, இப்போ நம்புவேன், இல்லை என்ன என்னுடைய ஜபத்துக்கு பதில் கிடைத்தா தான் நம்புவேன் என்றெல்லாம் நம்ம போக தேவையில்லை. ஆண்டவரை முழுமையாக நம்பலாம். அவருடைய ஒப்புதலை நாம் பெற்று முன்னேற வேண்டும் என்கிற அந்த கீழ்ப்படிதலும் அர்ப்பணமும் நமக்குள்ள அதிகரிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். அதுபோல் நாம் ஆண்டவர் ஒருவரை மட்டுமே நம்முடைய அதிகாரபூர்வமான ஆண்டு நடத்துகிறவராய் நாம் எடுத்து அவரை நாம் தொடர்ந்து ஆத்மாவோடு முழு பலத்தோடு நாம் அவரை அன்பு கூறணும். அதற்கு அடையாளமாய் இந்த வெளிப்பாடாக அவரை ஆராதிக்கணும். அவருடைய சேவைகளிலே முழு மனதோடு முழு பலத்தோடு கூட பிறரை அன்பு கூறுவதும் அவருடைய சித்தமான காரியங்களை இன்றிலிருந்து நாம் இன்று போல் தொடர்ந்து இழந்த நாட்களிலும் அதை தொடர்ந்தோம். தனியாகவும் குடும்பங்களாகவும் திருக்குடும்பமாய் திருச்சபை இயக்கங்களாகவும் இல்லை நாம் இணைந்து அதை அறிந்து அதை இந்த அடிப்படைகளிலே நாம் செய்யணும். அப்பொழுது நமக்கு வருகிற சோதனைகளிலே நாம் வெற்றி பெற்று ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவரை மகிமைப்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். ஜபிப்போம். நல்ல ஆண்டவரே, அநேக தேவைகள் நிறைந்த அதிவேகமாய் செல்கிற உலக வாழ்க்கையில் நாங்கள்
குறுக்கு வழிகளை எடுக்கவோ இல்லை என்றால் நாங்கள் சமரசம் செய்து ஆண்டவரே பிற கோட்பாடுகளோடு கூட இல்லை என்றால் எங்களுடைய சொந்த சிந்தனைகளிலே நாங்கள் சமரசம் செய்து நம்முடைய சித்தத்தை அறியாமல் அதை உணராமல் நாங்கள் வேறுபட்டு செயல்படுகிற அனுபவங்களிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்குள்ளால நீ நம்பத்தக்கவருங்கிறதை தெளிவுபடுத்தி எங்களுடைய பற்றுறுதி ஆழப்படுத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை முழுமையாய் ஆண்டவரை உமக்கென்று ஒப்புக் கொடுக்கவும், உமக்கு பிரியமானதும் நன்மையானதும் பரிபூர்ணப்படுத்துகிறதுமான நம்முடைய சித்தத்தை தெளிவாக நம்முடைய வார்த்தைகளிலே நாங்கள் உணர்ந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறதுனால உமக்குரிய பலிகளாய் வாழும் பலிகளாய் நாங்கள் வாழ உம்மை பின்பற்ற மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமீன்.